மட்டக்களப்பு மாவட்ட சுயாதீன ஊடகவியலாளரும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் செயலாளர் செல்வகுமார் நிலாந்தனுக்கு எதிராக மட்டக்களப்பு அரசாங்க அதிபரினால் ஏற்கனவே தொடுக்கப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நேற்று இரண்டாவது தடவையாக வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி ஊடகவியலாளர் நிலாந்தனினால் ஊடகங்களுக்கு எழுதப்பட்ட கட்டுரையொன்றில் தனக்கு அவதூறு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் PSM முறைப்பாடு செய்திருந்தார். இந்த முறைப்பாட்டிற்கு அமைய ஊடகவியலாளர் நிலாந்தனை மட்டக்களப்பு போலீசார் அழைத்து விசாரணைகள் மேற்கொண்டதுடன் வாக்குமூலங்களையும் பதிவு செய்திருந்தனர். எனினும் குறித்த விசாரணையை மட்டக்களப்பு போலீசார் சரியாக மேற்கொள்ளவில்லை என மாவட்ட அரசாங்க அதிபர் சார்ல்ஸ் போலீஸ் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்திருந்தார். இந்த முறைப்பாட்டிற்கு அமைய குறித்த சம்பவம் குறித்து மீளவும் விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயத்திற்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் ஊடகவியலாளர் நிலாந்தன் நேற்று மீண்டும் அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நான் ஒரு ஊடகவியலாளர் இல்லை என்றும் ஊடகத்துறையை சார்ந்தவர் இல்லை என்றும் தான் அரசாங்க அதிபருக்கு எதிராக புகார் தெரிவித்து அவதூறுகளை தெரிவித்து ஊடகங்களில் கட்டுரைகளை வெளியிடுவதாகவும் தெரிவித்திருந்ததை நான் இங்கு மறுதளித்ததோடு நான் எழுதிய கட்டுரையில் அனைத்து விடயங்களும் உண்மையை பரிசீலனை செய்து எழுதப்பட்டுள்ளது என்றும் அவ்வாறு அது தவறாக இருந்தால் அவர் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் நான் போலீசாருக்கு வலியுறுத்தி இருக்கின்றேன். அதற்கமைய எனது வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்டு அவர்கள் என்னை வீட்டுக்கு செல்லுமாறு கூறினார்கள்.